ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 11th ஹிஸ்ட்ரி யூனிட் 4 அரசு மற்றும் பேரரசு உருவாக்கம் பார்ட் 1 ஆடியோ வடிவிலான வினாவிடைகள். பொது ஆண்டிற்கு முன் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 3ஆம் நூற்றாண்டு வரை எந்த பகுதி பல முக்கியமான அரசியல் சமூக மாற்றங்களை எதிர்கொண்டது? வட இந்தியா. எந்த 2 மதங்கள் இந்தியாவின் முக்கியமான புதிய மதங்களாக உருவாகி இருந்தது? பௌத்தம் மற்றும் சமணம். எவ்வேறு அவைதீக மதங்களும் வைதீக வேத மதத்தின் கோட்பாடுகளுக்கு முரணானவை? பௌத்தம் மற்றும் சமணம். பொதுவாண்டிற்கு முன் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 3ஆம் நூற்றாண்டு வரை வட இந்திய பகுதிகளில் அரசு முறை தொடங்கிய இந்த காலகட்டத்தில் சிறு நாடுகளும் இனக்குழுக்களின் கூட்டமைப்புகளும் போர் மூலம் வெல்லப்பட்டு எவை உருவாகும் விதத்தில் இணைக்கப்பட்டது? பேரரசு உருவாகும் விதத்தில் இணைக்கப்பட்டது. பேரரசு உருவானதின் விளைவாக பெரிய அரசுகள் உருவாகின. அவை எந்த உயர்ந்த அரச பதவிகளால் ஆட்சி செய்யப்பட்டன? சக்கரவர்த்தி அல்லது ஏக்ராட். எங்கு மையப்படுத்தப்பட்ட ஒரு பேரரசு உருவானது? பீகார், கிழக்கு உத்தரப்பிரதேசம் ஆகிய பகுதிகள் உள்ளடக்கிய கங்கை சமவெளியில் மையப்படுத்தப்பட்ட ஒரு பேரரசு உருவானது. புத்தரின் சமகாலத்தவரான யார் மகதத்தில் ஒரு பேரரசை நிர்மாணிக்கும் பணியை தொடங்கினார்? பிம்பிசாரர். பிம்பிசாரருக்கு பிறகு யாரால் மேலும் இந்த அரசுகள் வலுவாக்கப்பட்டது? அஜாத சத்ருவாலும் பின்னர் நந்தர்களாலும் இந்த பகுதி மேலும் வலுவாக்கப்பட்டது. மகதத்தில் யார் உருவாக்கிய மௌரிய வம்சத்தின் தோற்றத்தோடு இந்த பேரரசு தனது புகழின் உச்சத்தை அடைந்தது? சந்திரகுப்த மௌரியர் உருவாக்கிய மௌரிய வம்சத்தின் தோற்றத்தோடு. முதல் 3 மௌரிய பேரரசர்கள் சந்திரகுப்தர், பிந்துசாரர், அசோகர். யாருடைய ஆட்சிக்கு பிறகு மௌரிய பேரரசு மெல்ல மெல்ல வீழ்ச்சி அடைந்தது? அசோகருக்கு பிறகு. மௌரிய அரசர்களை பற்றி எவ்வற்றில் குறிப்புகள் இருந்தன? பௌத்த சமண இலக்கியங்களிலும் இந்து மத இலக்கியங்களில் ஒன்றான பிராமணங்களிலும் சில குறிப்புகள் இருந்தன. யாரை பற்றி நேரடியான குறிப்புகளோ அவர்களது சமகாலத்தை பற்றி விரிவான பதிவுகளோ இலக்கியங்களோ இல்லை. மௌரியர்களை பற்றி மற்றும் மௌரிய அரசர்களை பற்றியும். எங்கு கிடைத்த பாலி மொழி நூலான மகாவம்சம் என்ற வரலாற்றோடு ஒரு முக்கியமான கூடுதல் ஆதாரமாகும். இலங்கையில் கிடைத்த மகாவம்சம் நூலானது எந்த மொழியோடு தொடர்புடையது? பாலி மொழியோடு. எந்த ஆதாரங்கள் மூலம் துண்டு துண்டாக கிடைக்கும் தகவல்கள் இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் அலெக்சாண்டர் படையெடுத்ததை தொடர்ந்து இந்தியா பற்றி எழுதிய கிரேக்க வரலாற்று அறிஞர்களின் பதிவுகளால் உறுதி செய்யப்பட்டுள்ளது? இலங்கையில் கிடைத்த மகாவம்சம் என்ற நூலோடு மௌரியர்களை பற்றிய செய்திகள் உறுதி செய்யப்பட்டது. வரலாற்றின் தொடக்க காலம் பற்றி வரலாற்றாளர்கள் அறிந்து கொள்ள ஏராளமான தகவல்களை தரும் முக்கியமான சாதனங்களாக எவை உள்ளது? தொல்லியலும் கல்வெட்டியலும். எவற்றின் மூலம் நகர புறத்தோற்றம் பற்றி, அதாவது நகரத்தின் அமைப்பு, கட்டிடங்களின் கட்டுமானம் ஆகியவற்றை தெரிந்து கொள்ள முடிகின்றது? தொல்லியல் அகழாய்வுகளின் மூலம். அக்கால மக்களுக்கு தெரிந்திருந்த உலோகங்கள், அவர்கள் பயன்படுத்திய கருவிகள், அவர்கள் கையாண்ட தொழில்நுட்பம் என்று மக்களின் அன்றாட வாழ்வியல் பண்பாடு குறித்த தகவல்களை எவற்றின் மூலம் அறிய முடிகின்றது? தொல்லியல் அகழாய்வுகளின் மூலம். எந்த பகுதியின் தொல்லியல் கண்டுபிடிப்புகள் காலப்போக்கில் அந்த பகுதியில் உருவான நகர மையங்களின் தன்மை குறித்த நம்பகமான சான்றுகளை தந்துள்ளது? கங்கை பகுதியின். பொதுவாண்டிற்கு முன் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 3ஆம் நூற்றாண்டு வரை இந்த காலகட்டத்தைச் சேர்ந்த எந்த சான்றுகள் அதிகமில்லை? கல்வெட்டு சான்றுகள் அதிகமில்லை. இருப்பினும் மிக பரவலாக அறியப்பட்டவை யாருடைய கல்வெட்டு கட்டளைகள்? அசோகருடைய கல்வெட்டு கட்டளைகள். 1837இல் யார் சாஞ்சியில் உள்ள கல்வெட்டு ஒன்றில் இருந்த பிராமி எழுத்துக்களின் பொருளை கண்டுபிடித்த பிறகுதான் மௌரிய காலகட்டத்தை மறு உருவாக்கம் செய்வது பெரிய அளவிற்கு சாத்தியப்பட்டது? ஜேம்ஸ் பிரின்செப். ஜேம்ஸ் பிரின்செப் எந்த ஆண்டில் சாஞ்சியில் கல்வெட்டு ஒன்றை கண்டறிந்தார்? 1837இல். யார் கண்டறிந்த பிறகு அதே சமயத்தில் நாட்டின் மற்ற பகுதிகளைச் சேர்ந்த மௌரிய அரசினுடைய கல்வெட்டு கட்டளைகள் குறித்த தகவல்களும் கிடைத்தன? ஜேம்ஸ் பிரின்செப்.
இருபதாம் நூற்றாண்டில் தொல்லியல் அகழாய்வுகள் மூலம் எந்தெந்த நகரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது? சிந்துவெளி நகரங்களான ஹரப்பா, மொகஞ்சதாரோ. மௌரிய அரசின் அனைத்து கல்வெட்டு கட்டளைகள் ஒரு பெரிய அரசரை குறிப்பிட்டு தொடங்குகின்றன. அவை எவ்வாறு கூறினார் என்று தொடங்குகின்றது? அவை தேவநாம்பிய பியதஸ்ஸி, தேவர்களுக்கு பிரியமான மனநிறைவாக இவ்வாறு கூறினார் என்று தொடங்குகின்றது. புராணங்களும் பௌத்த இலக்கியங்களும் யார் ஒரு சக்கரவர்த்தி என்று குறிப்பிட்டுள்ளன? அசோகரை பற்றி. பொதுவாண்டு 1915 தேவநாம்பிய பியதஸ்ஸி எனும் அந்த அரசர் யார் என்று உறுதி செய்யப்பட்டது? அசோகர். 2 பிற்கால வரலாற்று சான்றுகள். முதலாவது, குஜராத்தில் உள்ள கிர்னார் என்ற இடத்திற்கு அருகில் உள்ள ஜுனாகத்தில் உள்ள பாறை கல்வெட்டு. இரண்டாவது சான்று ஒரு இலக்கிய படைப்பு. பிற்கால வரலாற்று சான்றுகளில் முதலாவது, குஜராத்தில் உள்ள எந்த இடத்திற்கு அருகில் உள்ள ஜுனாகத்தில் உள்ள பாறை கல்வெட்டு? கிர்னார் என்ற இடத்திற்கு அருகில் உள்ள ஜுனாகத்தில் உள்ள பாறை கல்வெட்டு. ஜுனாகத்தில் உள்ள பாறை கல்வெட்டு எந்த காலத்தைச் சேர்ந்தது? பொதுவாண்டு 130-150 காலத்தைச் சேர்ந்தது. யாருடைய ஆட்சி காலத்தில் ஜுனாகத் பாறை கல்வெட்டு வெட்டப்பட்டது? ருத்ரதாமன். ருத்ரதாமன் ஆட்சி காலத்தில் வெட்டப்பட்ட கல்வெட்டானது பேரரசர் சந்திரகுப்தரின் மாகாண அரச பிரதிநிதியாக இருந்த யாரை பற்றி குறிப்பிடுகின்றது? ராஷ்டிரிய புஷ்யகுப்தர் பற்றி குறிப்பிடுகின்றது. பிற்கால வரலாற்று சான்றுகளில் முதலாவதாக கூறப்பட்ட ஜுனாகத்தில் உள்ள பாறை கல்வெட்டு எந்த 2 காரணங்களுக்காக முக்கியமானது? ஒன்று, மேற்கே வெகு தூரத்திற்கு குஜராத் வரை மௌரிய பேரரசு பரவி இருந்ததை சுட்டிக்காட்டுகின்றது. இரண்டாவது, சந்திரகுப்தர் மரணமடைந்து 4 நூற்றாண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்ட பிறகும் கூட நாட்டின் பல பாகங்களில் அவர் அறியப்பட்டவராகவும் நினைவில் இருப்பவராகவும் இருந்திருக்கின்றார். பிற்கால வரலாற்று சான்றுகளில் இரண்டாவது சான்று ஒரு இலக்கிய படைப்பு. அது எவை? விஷாகதத்தரின் முத்ரா ராட்சசம் என்ற நாடகம். விஷாகதத்தரின் முத்ரா ராட்சசம் என்ற நாடகம் எந்த நூற்றாண்டிற்கு சிறிது காலத்திற்கு பிறகு குப்தர்கள் காலத்தில் எழுதப்பட்டது? பொதுவாண்டு 4ஆம் நூற்றாண்டிற்கு சிறிது காலத்திற்கு பிறகு. விஷாகதத்தரின் முத்ரா ராட்சசம் என்ற நாடகம் மகத அரியணையில் யார் அமர்ந்ததை பற்றியது? சந்திரகுப்தன் அமர்ந்ததை பற்றியது. விஷாகதத்தரின் முத்ரா ராட்சசம் சந்திரகுப்தருக்கு எதிரான படையெடுப்பை தடுக்க அவரது தலைமை ஆலோசகராக இருந்த யாருடைய யுத்திகளை பட்டியலிடுகின்றது? சாணக்கியர் அல்லது கௌடில்யர் தீட்டிய யுத்திகளை பட்டியலிடுகின்றது. 16 மகாஜன பதங்களில் தொடக்க காலத்தில் எவை சக்தி வாய்ந்ததாக இருந்தது? காசி. தொடக்க காலகட்டத்தில் காசி சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அதன் பின்னர் எந்த பகுதி ஆதிக்கம் செலுத்தியது? கோசலம். எந்த மகாஜன பதங்களுக்கு இடையே அதிகார போராட்டம் தொடங்கி இறுதியில் மகதம் ஆதிக்கம் செலுத்தி மகாஜன பதமாக உருவாகியது? மகதம், கோசலம், வஜ்ஜி, அவந்தி. இறுதியாக எவை ஆதிக்கம் செலுத்தும் மகாஜன பதமாக உருவாகி முதல் இந்திய பேரரசை அமைத்தது? மகதம். அரியங்கா வம்சத்தின் யார் மகதத்தின் முதல் அரசராக அறியப்படுகின்றார்? பிம்பிசாரர். அரியங்கா வம்சத்தின் யார் திருமண உறவுகள் மற்றும் போர்கள் மூலம் மகத பேரரசின் எல்லைகளை விரிவுபடுத்தினார்? பிம்பிசாரர். கோசல அரசரான யாரிற்கு பிம்பிசாரர் தனது சகோதரியை மணம் செய்து தந்ததன் மூலம் காசியை வரதட்சணையாக பெற்றார்? கோசல அரசரான பிரசேனஜித். லிச்சாவி மற்றும் மாத்ரா இளவரசிகளை மணந்தவர் யார்? பிம்பிசாரர். அவந்தி அரசரோடு நட்பான உறவை பேணி ஆனால் அங்கத்தை இராணுவ பலத்தால் இணைத்து கொண்டவர் யார்? பிம்பிசாரர். மகதம் இவ்வாறு ஒரு சக்தி வாய்ந்த முக்கியமான பேரரசரான போது யாருடைய ஆட்சியில் பல்வேறு மத பிரிவுகளையும் அவற்றின் தலைவர்களையும் ஆதரித்தார்? பிம்பிசாரர். பிம்பிசாரர் யாரை சந்தித்திருந்தார்? புத்தரை. அஜாத சத்ரு தனது தந்தையான யாரை கொன்றுவிட்டு ஆட்சிக்கு வந்தார்? பிம்பிசாரரை.
அஜாதசத்ரு தந்தை பிம்பிசாரரை கொன்றுவிட்டு ஆட்சிக்கு வந்த காரணத்தினால் உடனடியாக பிம்பிசாரருக்கு வரதட்சணையாக தந்திருந்த காசியை எந்த அரசர் திரும்ப எடுத்துக்கொண்டார்? பிரசேனஜித். பிரசேனஜித்தின் இந்த செயலால் எந்த இரு நாட்டிற்கும் இடையே மோதல் உருவானது? மகத நாட்டிற்கும் கோசல நாட்டிற்கும். பிரசேனஜித் தனது நாட்டிலிருந்து விரட்டப்பட்டு மகதத்தின் தலைநகராக இருந்த எந்த கோட்டை வாசலில் இறந்து போகும் வரை போர் தொடர்ந்தது? ராஜகிருகத்தின் கோட்டை வாசலில். பிரசேனஜித்துடன் நடந்த போரின் முடிவில் அஜாதசத்ரு மகத நாட்டுடன் எவற்றை இணைத்தார்? கோசல நாட்டை இணைத்தார். அஜாதசத்ரு கோசலத்தை வென்ற பிறகு எவற்றையும் போரிட்டு வென்றார்? லிச்சாவியையும் மல்லர்களையும். பொதுவாண்டிற்கு முன் 461 யார் மறைந்தபோது மகதம் அசைக்க முடியாத வலுவான அரசாகிவிட்டது? அஜாதசத்ரு மறைந்தபோது. அரியங்கா வம்சத்தை தொடர்ந்து எந்த வம்சம் வந்தது? சிசுநாக வம்சம். வாரணாசியின் அரச பிரதிநிதியாக இருந்த யார் அரியங்கா அரசரை கொன்று அரியணை ஏறினார்? சிசுநாகர். சிசுநாகர்கள் எத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்தனர்? 50 ஆண்டு காலம். சிசுநாகர்களிடமிருந்து அரியணையை கைப்பற்றியவர்கள் யார்? மகாபத்மநந்தர். அஜாதசத்ரு மறைந்து சுமார் 100 ஆண்டுகளுக்கு பிறகு பொதுவாண்டிற்கு முன் 362 யார் மகத பேரரசின் அரசர்கள் ஆனார்கள்? நந்தர்கள். முதல் நந்த அரசர் யார்? மகாபத்மா. சிசுநாக அரசரை கொன்று ஆட்சியை கைப்பற்றியவர் யார்? மகாபத்மா. மகாபத்மநந்தரை தொடர்ந்து அவருடைய எத்தனை புதல்வர்கள் ஆட்சி செய்தார்கள்? 8 புதல்வர்கள். மகாபத்மநந்தரை தொடர்ந்து அவருடைய 8 புதல்வர்கள் ஆட்சி செய்தார்கள். இவர்கள் அனைவரும் சேர்ந்து என்னவென்று அழைக்கப்படுகின்றார்கள்? நவநந்தர்கள். பேரரசை விரிவாக்கும் பணியில் நந்தர்கள் எந்த இனக்குழுக்களை அளித்தார்கள்? பல சத்திரிய இனக்குழுக்களை. ஒரு சர்வாதிகாரமான மையப்படுத்தப்பட்ட அரசை உருவாக்கினவர்கள் யார்? நந்தர்கள். ஒடிசாவின் புவனேஸ்வருக்கு அருகிலுள்ள உதயகிரியில் காணப்படும் எந்த கல்வெட்டு 300 வருடங்களுக்கு முன் அரசர் நந்தர் வெட்டிய நீர் வடிகாலை பற்றி குறிப்பிடுகின்றது? அதிகும்பா கல்வெட்டு, யானை குகை. 6ஆம் நூற்றாண்டிலிருந்து வடமேற்கு இந்தியா எந்த பண்பாட்டு தொடர்புகளை கொண்டிருந்ததாக தெரிகின்றது? பாரசீகத்துடனும் கிரேக்கத்துடனும் பண்பாட்டு தொடர்புகளை கொண்டிருந்ததாக தெரிய வருகின்றது. சிந்து பகுதியின் காந்தாரமும் அதன் சுற்று வட்டாரங்களும் எந்த பேரரசின் ஒரு சிறு பகுதியாக இருந்தது என்பதை அறிய வியப்பாக இருக்கும்? பாரசீகத்தின் ஆக்கிமீனைட் பேரரசின். பொதுவாண்டிற்கு முன் 530 வாக்கில் பாரசீக பேரரசரான சைரஸ் இந்தியாவிற்கு படையெடுத்து வந்து எந்த நகரை அழித்தார்? கபிஷா. யாருடைய கூற்றுப்படி காந்தாரம் ஆக்கிமீனைட் பேரரசின் 20வது மற்றும் செல்வமிக்க சத்ரபியாக இருந்தது? கிரேக்க வரலாற்றாளர் ஹெரோடட்டஸின் கூற்றின்படி. யாருடைய படையெடுப்பு வரையிலும் காந்தாரம் அது பாரசீக பேரரசின் ஒரு பகுதியாகவே இருந்து வந்தது? மகா அலெக்சாண்டரின் படையெடுப்பு வரையிலும். முதலாம் டேரியஸின் கல்வெட்டுக்கள் எந்த பகுதியில் பாரசீகர்கள் இருந்ததை குறிப்பிடுகின்றது? சிந்து பகுதியில். எந்த பகுதிகளின் மக்கள் ஆக்கிமீனைட் பேரரசின் குடிமக்கள் என்றும் கூறுகின்றது? கதாரா, ஹராவதி, மகா. ஈரானில் உள்ள பெர்சிபோலிஸில் காணப்படும் முதலாம் டேரியஸின் கல்வெட்டில்தான் எந்த வார்த்தை முதன்முறையாக காணப்படுகின்றது? ஹிந்து. பொதுவாக நதியையும் குறிப்பாக சிந்து நதியையும் குறிக்கும் சிந்து என்ற சொல் எவற்றில் இந்துவானது? பாரசீகத்தில். யார் சிந்து என்பதில் எஸ்ஸை நீக்கிவிட்டு INDU இந்து என்றார்கள்? கிரேக்கர்கள். பின்னரே ஹிந்து என்றானது. பின்னர் அதிலிருந்து எவை வந்தது? இந்தியா வந்தது. தட்சசீலம் எங்கு உள்ளது? இன்றைய பாகிஸ்தானில் உள்ளது. எந்த பகுதி பொதுவாண்டிற்கு முன் 5ஆம் 4ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையே அது பாரசீகத்தின் ஆக்கிமீனைட் பேரரசின் பகுதியாக இருந்தது? தட்சசீலம். எந்த பகுதி கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையில் உள்ள வணிக பெருவழியில் அதன் அமைவிடம் இருந்ததால் சிறப்பான முக்கியத்துவம் பெற்றிருந்தது? தட்சசீலம்.
எந்த பகுதி முக்கியமான கல்வி கலாச்சார மையமாக உருவானது? தட்சசீலம். கல்விக்காக மாணவர்கள் வெகு தூரங்களிலிருந்து எங்கு வந்தார்கள்? தட்சசீலத்திற்கு. 1940களில் யார் நடத்திய அகழாய்வுகளின் போது தட்சசீலம் என்ற நகரம் கண்டுபிடிக்கப்பட்டது? சர் ஜான் மார்சல். எந்த ஒரு நாகரிகத்திலும் இல்லாத உயர்ந்த அறிவார்ந்த சாதனைகளை படைத்ததாக எந்த பகுதி கருதப்படுகின்றது? தட்சசீலம். பாணினி தனது புகழ்பெற்ற படைப்பான எந்த இலக்கிய நூலை தட்சசீலத்தில் எழுதியதாக தெரிகிறது? அஷ்டத்யாயி. பொதுவாண்டிற்கு முன் 6ஆம் நூற்றாண்டின் மத்தியில் இந்தியாவின் எந்த பகுதி பாரசீக பேரரசின் ஆதிக்கத்தின் கீழ் வந்ததால் இந்த பகுதி பாரசீக மற்றும் இந்திய பண்பாடுகளின் சங்கமாக மாறியது? இந்தியாவின் வடமேற்கு பகுதி. எந்த தொடர்பு பண்டைய இந்தியாவின் கலை, கட்டிடக்கலை, பொருளாதாரம், நிர்வாகம் ஆகியவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்தியது? பாரசீக தொடர்பு. பாரசீக தொடர்பு அதனுடைய பண்பாட்டு தாக்கம் எந்த பகுதியில் அதிகமாக இருந்தது? காந்தாரா பகுதியில். பாரசீக பண்பாட்டின் தாக்கம் இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் பயன்படுத்தப்படும் எந்த எழுத்துமுறையின் வளர்ச்சி? கரோஸ்டி எழுத்துமுறையின் வளர்ச்சி. இந்த கரோஸ்டி எழுத்தை காந்தார பகுதியில் தன்னுடைய கல்வெட்டுக்களுக்காக யார் பயன்படுத்தினார்? அசோகர். எது பாரசீகத்தின் அகமேனிய பேரரசில் பரவலாக பயன்பட்டு வந்த அராமைக்கிலிருந்து உருவானதாகும்? கரோஸ்டி எழுத்துமுறை. அராமிக் போலவே எவையும் வலதுபுறம் இருந்து இடதுபுறமாக எழுதப்படும் எழுத்துமுறை கரோஸ்டியும். பாரசீகத்தின் எந்த நாணயம் இந்த பகுதிகளின் மாதிரியாக எடுத்துக்கொள்ளப்பட்டது? சிக்லோ என்ற வெள்ளி நாணயம். இந்தியாவின் மிக பழமையான நாணயங்கள் எந்த அரசின் காலத்தவை ஆகும்? மகாஜனபத அரசின் காலத்தவை ஆகும். நாணயத்திற்கான இந்திய சொல்லான எது பாரசீக மொழியிலிருந்து வந்ததாகும்? கார்சா. இந்த நாணயங்களின் புழக்கம் எந்த இரு நாடுகளுக்கு இடையில் வணிக தொடர்பு இருந்ததை உணர்த்துகின்றது? இந்தியா பாரசீகத்திற்கு இடையில். அசோகருடைய கல்வெட்டு கட்டளைகள் ஆக்கிமினைட் அரசரான யாருடைய கல்வெட்டு கட்டளைகளை பார்த்து உருவாக்கப்பட்டிருக்கலாம்? டாரியஸின். அசோகரின் கல்வெட்டு கட்டளைகள் ஈரானிய சொல்லான எவற்றிற்கு பதிலாக லிபி என்ற சொல்லை பயன்படுத்துகின்றன? டிபிக்கு பதிலாக லிபி என்ற சொல்லை பயன்படுத்துகின்றன. மௌரிய கலைகளும் கட்டிடக்கலைகளும் எந்த தாக்கத்துக்கான அடையாளங்களை கொண்டுள்ளது? பாரசீக தாக்கத்துக்கான. மௌரிய தூண்களான அசோகர் தூண்கள் எந்த பேரரசில் காணப்படும் தூண்களை ஒத்துள்ளது? ஆக்கிமீனைட் பேரரசில் காணப்படும் தூண்களை. தூண்களின் முகட்டில் உள்ள மணி போன்ற உச்சி, குறிப்பாக சாரநாத் தூணின் சிங்க உச்சி, ராம்பூர்வால் தூணின் மணி உச்சி ஆகியவை எந்த தூண்களில் காணப்படும் உச்சிகளை ஒத்தே உள்ளது? ஆக்கிமினைட் தூண்களில் காணப்படும் உச்சிகளை. பாடாலிபுத்திரத்தின் அரண்மனையின் எஞ்சிய தூண்கள் உள்ள பகுதி எந்த தலைநகரத்தின் தூண்கள் கொண்ட மண்டபத்தை மிகவும் ஒத்திருக்கின்றது? ஆக்கிமினைட் தலைநகரத்தின் தூண்கள் கொண்ட மண்டபத்தை. எந்த வேதத்திற்கும் ஜென்ட் அவெஸ்தாவிற்கும் பல மொழியியல் ஒற்றுமைகள் காணப்படுகின்றது? ரிக்வேதத்திற்கும். ஆரியர்கள் என்ற சொல்லை பண்டைய கால யாரும் பயன்படுத்தி இருக்கின்றார்கள்? பாரசீகர்களும். இந்திய மொழி பண்பாட்டு ஆய்வாளரான யாருடைய கூற்றின்படி உச்சரிப்பு மட்டும் காலப்போக்கில் மாறியிருக்கலாம்? தாமஸ் பரோவின் கூற்றுப்படி. பொதுவாண்டிற்கு முன் 1380 சேர்ந்த எந்த கல்வெட்டு ஒன்று ஒரு ஹிட்டைட் அரசனுக்கும் மிட்டன்னி அரசனுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தை பற்றி கூறுகின்றது? போகஸ் கோய், வடகிழக்கு சிரியா. போகஸ் கோய் கல்வெட்டு. எந்த கல்வெட்டு சில ரிக்வேத கடவுளர்களான இந்திரா, உருணா அதாவது வருணா, மித்ரா, நசதயா அதாவது அஸ்வினி ஆகிய பெயர்களை குறிப்பிடுகின்றது? போகஸ் கோய் கல்வெட்டு. யாருடைய ஆட்சி காலத்தில் அலெக்சாண்டர் வடமேற்கு இந்தியா மீது படையெடுத்தார்? தனநந்தரின் ஆட்சி காலத்தில். படையெடுப்பு காலம் பொதுவாண்டிற்கு முன் 327-325 வரை. அலெக்சாண்டர் எந்த பகுதியில் தனது வெற்றிக்கு பிறகு மகத பேரரசை தாக்கும் நோக்கத்தோடு கிழக்கு நோக்கி நகர விரும்பினார்? பஞ்சாப் பகுதியில்.
யாருடைய படையினர் கிழக்கின் மாபெரும் பேரரசரை நந்தரை பற்றியும் அவருடைய பெரிய இராணுவத்தை பற்றியும் கேள்விப்பட்டிருந்ததால் அத்தகைய வலுவான எதிரியுடன் போரில் ஈடுபட மறுத்துவிட்டார்கள்? அலெக்சாண்டரின் படையினர். பொதுவாண்டிற்கு முன் 326இல் பாரசீகர்களை தோற்கடித்துவிட்டு அலெக்சாண்டர் இந்திய துணைக்கண்டத்திற்குள் நுழைந்தபோது தட்சசீலத்தின் அரசராக இருந்த யார் அவரிடம் சரணடைந்து அவரது மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டார்? அம்பி. தட்சசீலத்தின் அரசரான அம்பி. வரலாற்று சிறப்புமிக்க போர் ஜீலம் நதிக்கரைக்கும் பியாஸ் நதிக்கரைக்கும் இடைப்பட்ட பகுதியை ஆட்சி செய்த யாருடன் நடந்தது? போரசுடன். போரசுடைய இராணுவங்களும் அலெக்சாண்டருடைய இராணுவங்களும் எந்த போரில் சந்தித்தன? ஹைடாஸ்பெஸ் போரில் சந்தித்தன. ஹைடாஸ்பெஸ் போரில் யார் சிறைப்பிடிக்கப்பட்டார்? போரஸ். யாருடைய கண்ணியத்தால் ஈர்க்கப்பட்ட அலெக்சாண்டர் தனது மேலாதிக்கத்தை ஏற்க வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் அவரது அரியணையை திருப்பி தந்தார்? போரஸ். நாடு திரும்பும் வழியில் அலெக்சாண்டர் கண்டறிய முடியாத கடும் காய்ச்சல் காரணமாக எங்கு இறந்தார்? பாபிலோனில். போரஸ் அலெக்சாண்டரிடம் சரணடைதல் எந்த ஆண்டில் அலோன்சா வழிபாட்டு தலத்தில் பொறிக்கப்பட்டது? 1865இல். இது ஒரு நவீன சித்தரிப்பு. யாருடைய படையெடுப்பு இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு பகுதியில் கிரேக்க சத்திரப்புக்கள் அதாவது மாகாணங்கள் அமைவதற்கு இட்டுச் சென்றது? அலெக்சாண்டரின் படையெடுப்பு. மேற்கு உலகிற்காக வணிக பெருவழிகள் திறக்கப்பட்டது. எத்தனை பெருவழிகள் பயன்பாட்டில் இருந்ததால் கிரேக்க வணிகர்களும் கைவினை கலைஞர்களும் இந்தியா வந்தனர்? 4 வணிக பெருவழிகள். வணிக தொடர்பு காரணமாக இந்தியாவின் வடமேற்கில் பல கிரேக்க குடியிருப்புகள் அமைந்தது. அவற்றில் மிக முக்கியமான கிரேக்க குடியிருப்புகள் காபூல் அருகில் இருந்த அலெக்சாண்டிரியா, பாகிஸ்தானின் பெஷாவர் அருகே இருந்த ஃபூகி ஃபெலா, சிந்துவில் இருந்த அலெக்சாண்டிரியா. அலெக்சாண்டரின் மரணத்தால் வடமேற்கில் உருவான வெற்றிடம் யாரால் மகத அரியணையை கைப்பற்ற உதவியது? சந்திரகுப்த மௌரியரால். இந்த ஆடியோ வடிவிலான வினாவிடைகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அடுத்த வீடியோவில் மௌரிய பேரரசை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.